வெல்கம் டு யுகாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போறோம்னா ஃப்ரைடு சிக்கன் தோசை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ஃப்ரைடு சிக்கனால சிக்கன் ஃப்ரை பண்றதுக்காக மசாலாலாம் தடவி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப பொரிக்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காயட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1/2 கிலோ சிக்கனை போன்லெஸ் சிக்கனை நான் மசாலா தடவி வச்சிருக்கேன். இப்போ பொரிக்க போகிறேன். இப்போ பொரிச்சு வச்ச சிக்கனை எடுத்துருவோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மிச்சம் உள்ள சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுத்துருவோம். இதே மாதிரியான சிக்கனை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்குவோம். அப்போ தோசைக்கு சேர்க்க நல்லாயிருக்கும். இந்த கத்தி நல்லா சூப்பராக வெட்டுது. இந்த கத்தியோட லிங்க் வேணும்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது மீஷோவில் தான் வாங்கினேன், ஆனால் நல்லா வெட்டுது. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வெட்டி பொடிசாக வெட்டி வச்சுக்குவோம். பொரிச்ச சிக்கனை இப்போ பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த வடை சட்டி எடுத்தாச்சு. எண்ணெயோட உள்ள எடுத்து இப்போ வேற கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம். வடை சட்டியை தூக்கி இந்த பொரிச்ச எண்ணெயை கிரேவி செய்யறதுக்காக இதோட சேர்த்துக்குவோம். எண்ணெய் வேஸ்ட் ஆகும்ல. இதை பொடிசாக நறுக்கி வச்ச 3 வெங்காயம் அதில் 3/4 வாசி போட்டேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். மேலாப்பில் தூர் இருக்கு. இப்போ 2 தக்காளி பொடிசாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை மல்லியலை அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சோളം போட்டுக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் வேறு உப்பு போட்டுருக்கு, அதனால் பார்த்துட்டு எடுத்துக்கணும். கொஞ்சோളം தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. எப்பயும் வராறியமாக ஹெல்ப்புக்கு வரமாட்டா எப்பயுமே பக்கத்தில். இப்போ சிக்கன் பொரிச்சிருக்கோமா, ஓடி ஓடி 1/2 கிலோ சிக்கனை 1/4 கிலோ சிக்கன் ஆக்கி வைப்போம். நல்லா எலுமிஞ்சி ஓடி வருது வீட்டில். வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறோம், 1 ஸ்பூன் பத்தைப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோள மிளகு பொடி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 1/2 கிலோ கணக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோள சேர்த்துக்கோம். இதோட சிக்கனையும் சேர்த்துக்குவோம். பொரிச்சு வச்ச 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்குவோம். சிக்கன் தோசை போட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தோசைகள் அடுப்பு வச்சு தோசை போடுவோம். சிக்கன் தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடாகட்டும். இப்போ கல் சூடாகிடுச்சு. எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிக்குவோம். இப்போ தோசைக்கான மாவு ஊற்றிக்குவோம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம். இந்த முட்டை மேலே இப்போ சிக்கனை போட்டுக்குவோம். சிக்கன் நல்லா பரப்பி விடணும். மேலே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பெப்பர் பொடி. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா சீஸை போட்டுக்கோங்க, இது ஆப்ஷன் தான். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்குவோம். தட்டில் போட்டுக்கணும். இப்போ அடுப்பை பற்றிடுவோம். நம்ம செஞ்ச ஃப்ரைடு சிக்கன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ் ஆகிட்டு நான் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிஷ் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. நான் அடுத்த வேணுமா உங்களுக்கு போடுறேன். தோசை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா யுகாதி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அடிச்சிருங்க.